பணம் 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 பணம். உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா இந்தா, எவ்வளவு வேணும் எடுத்துக்கோ. இந்தா. இப்ப பணத்தை தூக்கி வீசினியே, அதை கூட அவ கையில கொடுக்கல, தூக்கி தானே எரிஞ்ச. எந்த உரிமையில அப்படி எரிஞ்ச? இது வரைக்கும் இந்த குடும்பத்துல நீ அவளுக்கு மரியாதையும் கொடுத்ததில்ல, உரிமையும் கொடுத்ததில்ல. அப்படி இருக்கிறப்ப பணத்தை தூக்கி போட்ட ஒரு கீழ் போற ஆள் அவ கிடையாது. அவளுக்குன்னு தன்மானம், சுயகௌரவம் எல்லாம் இருக்கு. பணத்துக்காக உன் கையை எதிர்பார்த்து நிக்க கூடாதுன்னு தான் அவ அதிரசம் வைக்க போயிருக்கா. சொந்த கால்ல நின்னு உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அவ நினைப்புல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. பொம்மி எதுக்காக அதிரசம் வைக்க போனான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீட்டுல யாரும் பொம்மியை எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? பொம்மி, நீ உன் ரூமுக்கு போமா. போ. எங்கிருந்தோ வந்தவளுக்காக என்ன தூக்கி எறியறீங்கல்ல, நீங்க ஒரு நாள் அனுபவிப்பீங்க. என்னடி பொம்மி இது? எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற பொம்மி? மனசுக்கு கஷ்டமா இருக்கு பொம்மி. மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. என்னம்மா நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நான் தினசரி அதிரசம் வித்துட்டு அதுல வந்த காசுல தானமா நம்ம குடும்பமே ஓடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் என்னமோ புது விஷயத்த பண்ண மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்க. என் கையால அதிரசம் போட்டு வித்து அதுல வர சம்பாத்தியத்துல உனக்கு மருந்து வாங்கணும்னு நினைச்சேன். அப்படி உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இங்க பாரு பொம்மி, அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்சேன். இப்போ இவ்வளவு பெரிய குடும்பத்தோட மருமகனி இப்ப இந்த மாதிரி பண்ணா அது இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே பாதிக்குண்டி. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமையில ஒண்ணு. 1000 சொல்லு, நீ இப்ப பண்ணது தப்புதான். ஒரு தப்பும் இல்ல. பொம்மி தான் கையால உழைச்சு சாப்பிடணும்னு நினைச்சாலும் எந்த தப்பும் இல்ல. அவளை திட்டாதம்மா. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாருமா, சின்ன வயசுல நானும் இவ்வளவு மாதிரிதான் வெறியோட தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன். ஆனா பொம்மி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணது சித்தார்த்துக்கும் பிடிக்காதப்பா. இது நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவன் பொம்மிக்கு தாலி கட்டின புருஷன் இல்லையா, அதான் கோவப்பட்டான். இங்க பாரு பொம்மி, உனக்கு என்ன இனிப்பு கடை வச்சு அது மூலமா சம்பாத்தியம் பண்ணணும் தானே ஆசை, அவ்வளவுதானே? நீ போட்டியில ஜெயிச்ச பணம் எங்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல கடையா வச்சு தந்துடுறேன். நான் லேட் பண்ணதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இனிமே நீ முதலாளி. நிஜமாவா தாத்தா? நிஜமா. தாத்தா கூடிய சீக்கிரமே அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன், சரியா? புளியாரப்பா புளியாரப்பா, தாத்தா சொன்னது கேட்டல்ல, நான் இனிமே முதலாளி. கடை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுல உனக்கும் கண்டிப்பா பங்கு இருக்கு. நல்ல வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கணும், சரியா? என்னடி இது? இப்பதான் கடையே வச்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதுக்குள்ள போய் பிள்ளையார் கூட ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்க. எப்படியோ உனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குறதுக்காக நான் தெரு தெருவா சுத்தினது இப்ப கடை வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. சூப்பர்மா. ஜெகதீஷ் சார், சாப்பிடலையா நீங்க? இல்ல, பரவாயில்ல, பசிக்கல. இங்க பாருங்க,
நான் இருக்கேன் எல்லாம் சாப்பிடாம நீங்க போக வேணாம். நான் வேணா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ நீங்க வந்து சாப்பிட போறீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சின்ன இட்லி தாங்க. என்ன பரிமாறியாச்சு, இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்க? என் பூமி, என் மேல உனக்கு கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லையா? இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மனுஷங்களா முடிவு பண்றோம். நமக்கு மேல இருக்கிற கடவுள் முடிவு பண்றது. அந்த புள்ளியாரப்பனோட வேலை தான் எல்லாமே. அந்த நேரம் கோவம் வந்தது நிஜம்தான். ஆனா இந்த பொம்மி அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துடுவா. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க மாட்டா. நீங்க நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் சைக்கிள்ல போய் அதிரசம் வித்தேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஐயோ, உங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா? உனக்கு எது சரின்னு படுதோ அதை உடனே பண்ற தைரியம் உனக்கு இருக்கு. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நின்று சமாளிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது உன் மேல எனக்கு பெரிய மரியாதை வருது பூமி. இந்த குணம் ரொம்ப நல்ல குணம். இத எப்பவும் விட்டுறாத. நீங்க தான் என்ன பாராட்டுறீங்க. வீட்ல தாத்தா பாட்டிய தவிர எல்லாரும் என்ன திட்டதா செஞ்சாங்க தெரியுமா? அதெல்லாம் கண்டுக்காத பூமி. எனக்கு கூட உன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு ஆசைதான். ஆனா என்னால தாத்தா பாட்டி அப்பா இவங்களை மீறி எதையும் பண்றதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் அப்படியே அமுக்கி வச்சு பழக்கமாயிடுச்சு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண வேண்டியதானே? வரும், அதுக்குரிய நாள் வரும். அந்த நம்பிக்கையோட தான் நானும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, இன்னைக்கு சமையல் உன்னோடதா? ஆமா. நல்லா இருக்கு. இருங்க, இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. போதும் போதும். நான் வழக்கமா சாப்பிட்றத விட ருசியா இருந்ததால இன்னைக்கு நிறையவே சாப்பிட்டுட்டேன். என்ன ரொம்ப வற்புறுத்தாத. அச்சோ, வேம்பு சாரு சாப்பிட தான் வராருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டிஃபன் எல்லாம் இங்கேயே வச்சிருவோம். என்ன இது, சாப்பாடு பாத்திரம் எல்லாம் இங்க இருக்கு. அவர் பாட்டுக்கு நேரா அங்க போறாரு. சொன்னா வேற திட்டுவாரு. ஆஹா, அவர் எதுக்கும் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். என்ன ஏதாவது சமைக்க போறாரா? ஒண்ணுமே புரியலையே. எதுனா பச்சடி பண்ண போறாரா? என்ன இது, கேரட் பொரியல் செய்ய போறாரோ?
எதுக்கு கட் பண்ணணும்? ஐயோ புரியலையே. பாவம், இத போய் சாப்பிடுறாரு. என்ன சொல்லுங்க? அப்படியே புருஷனை பார்த்து கண்ணுலயே காதல் ரசத்தை வடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்து பார்த்து ரொம்ப சுற்ற போது. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பாருங்க, அவரு இலை தழை எல்லாத்தையும் திங்குறாரு. ஆடு மாடு சாப்பிடுறதை எல்லாம் சாப்பிட்டா உடம்புல எப்படி சத்து வரும்? புருஷன் மேல அத்தனை அக்கறை இருந்தா நீ சமைச்சியே அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்குதான் நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு ஆளாளுக்கு பாராட்டினாங்கல்ல. நான் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. அவரு எதையோ சாப்பிட்டுட்டு போறாரு. என்னெல்லாம் இதெல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க. இத பாரு, இப்படி பயந்துகிட்டே நீ தள்ளி நின்னுகிட்டு இருந்தா நீ அவனை நெருங்கவே முடியாத. 1000 தான் இருந்தாலும் சித்தார்த் உன்னோட புருஷன். கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்சமாவது முயற்சி பண்ணு பொம்மி. இரு, நான் உனக்கு எடுத்து தரேன். ஐயோ வேண்டாம், சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியா இரு. இத வாங்க, நான் கொண்டு போய் கொடு. ஐயோ வேணாம், சொன்னா கேளுங்கம்மா. இத பாரு, வேணும் வேணாங்கிறத அவன் முடிவு பண்ணட்டும். எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. போ, எடுத்துட்டு போ. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, நீ மாறாத வரைக்கும் அவனும் மாற மாட்டான். மத்தவங்க மாதிரி அவனும் இருக்கணும்னு ஆசைப்படுறல்ல? அது மாறணும்னு நினைச்சா நீ கொண்டு போய் கொடு. நாங்க இங்கே நிக்கிறோம், பயப்படாம போ. இதா போ. போங்க அண்ணி. புள்ளையாரப்பா, புள்ளையாரப்பா, காப்பாத்து புள்ளையாரப்பா. வேம்பு சாரி என்ன திட்டிடக்கூடாது. போச்சு உனக்கு. எப்ப பாரு எதையாவது கொண்டு வந்து ஒண்ணு மேல போடுற இல்ல கீழே போடுற. உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல கால் தான் சரியில்லையா? கொஞ்சம் நான் மட்டும் கவனிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாத்தையும் என் மேல கொட்டி ஸ்பாயில் பண்ணிருப்பல்ல. இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏய், என்ன பாரு, என்ன பார்த்து பதில் சொல்ல. இப்ப நான் உன்னை டிஃபன் எடுத்துட்டு வான்னு கேட்டனா? சொல்லு சொல்லு. என்ன இல்ல நொல்லன்ட்டு. என்னப்பா சித்து, எதுக்கு எடுத்தாலும் புது பொண்டாட்டியை இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்?
அதனாலதான் அவ உன்னை பார்த்தாலே பதட்டம் ஆயிடுறா. அப்புறம் அவ பயத்துல தடுமாறாம வேற என்ன செய்வா? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இரு, நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்கோப்பா. இவ இன்னைக்கு வீட்ல சமைச்சா. சாப்பிட்ட எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் சொன்னாங்களே, நீயும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. அதான் கொண்டு வந்திருக்கா. வேண்டான்னு விட்டுட்டு போகாம இவளை கண்ட மேனிக்கு திட்டுற. அச்சோ, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுக்கப்புறமும் இதெல்லாம் கொடுத்து விட்டு சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. பொம்மி, சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. ஏன்பா சித்து இப்படி பண்ற? பாரு, அவ கோச்சிட்டு போயிட்டா. வா. ஹலோ. கோச்சுக்காத பொம்மி, சரியாயிடும். நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு. அங்க பாருங்க. சித்தார்த் அண்ணன் அண்ணி கொடுத்த தட்டை கையில எடுத்துட்டு போறாரு. ஒருவேளை அதுக்குள்ள மனசு மாறி இருப்பானோ? அதெல்லாம் ஒன்னும் மனசு மாறி இருக்காது. இங்க இருந்து எடுத்துட்டு போய் காக்காக்கு வைப்பாரு. இல்லனா ரூம்ல இருக்கே டஸ்ட் பின், அதுல கொண்டு போய் போடுவாரு. சாப்பிடுற ஆளா அவரு. எப்ப பார்த்தாலும் இலை தழைய சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்க பேச்சு கேட்டு நான் கொண்டு போனேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இத பாரு, வருத்தப்படாத பொம்மி. போக போக எல்லாம் சரியாகும். எங்க இருந்து சரியாகும்? ஒன்னும் ஆவாது. போக போக கோபம் கூடிக்கிட்டே தான் போகும். இப்ப அவருக்கு கோபம் நான் விழ போனது இல்ல. ரோட்ல அதிரசம் வித்தல, அதான் கோபம். எந்த கோபமா இருந்தாலும் நேரடியா பேசிடணும். அதான் பொம்மைக்கு பிடிக்கும். இப்படி மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிய கோபப்பட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு தடவை என்ன திட்டட்டும். அவன் கூட பேசணும் போல இருக்கு. அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. ஹாய் சித்தார்த். ஹாய். அப்புறம்னா ஒன்னும் இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். இல்ல, ஆபீஸ்ல இருக்கும்போது கால் வந்துச்சுன்னு திடீர்னு அவசரமா கிளம்பி போனியே. எனி ப்ராப்ளம்? தேவையில்லாம பூமி விஷயத்தை இவகிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். எதுவும் இல்ல, ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். இன்ஃபேக்ட் நீ உன்னோட பென்ட்ரைவை வேற எங்கேயே விட்டுட்டு போயிட்ட. அதுல ஒர்க்கை பத்தி ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குன்னு சொன்னால, நான் வேணா வீட்டுக்கு வந்து தரவா? இல்லனா நீ வந்து எடுத்துட்டு போறியா? நோ, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆபீஸ்க்கு கொண்டு வந்தா போதும். இப்போதைக்கு நான் மெயில்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே சார். நீ திடீர்னு அவசரமா கிளம்புனதும் ஏதோ ப்ராப்ளம் நினைச்சு நான் பயந்துட்டேன். இல்ல, தாத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஒரு டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்தாரு. ஸ்பெல்லிங் அண்ட் கண்டென்ட்லாம் செக் பண்றதுக்காக. அதை என் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். சடனா தாத்தா கேட்டாரா, எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன். ஓ, ஐ see. மம்மி, யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாருங்க. சரிம்மா. வாங்க. ஹாய் அங்கிள். ஹாய் தம்மா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அம்மா சைடு ரிலேஷன். ஐ கால் யூ பேக். யா. எப்படி இருக்க தமனா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். வீட்டோட மானம் நேத்து ஒரே நாள்ல போயிடுச்சு. என்னாச்சு சார்? எல்லாம் மருமகங்கிற பேர்ல வீட்டுக்கு வந்திருக்காளே ஒருத்தி, அதான் அந்த பொம்மி. அப்பதான் பிரச்சனையே. என்னாச்சு அங்கிள்? சித் கூட நேத்து ஆபீஸ்ல இருந்து திடீர்னு கிளம்பி போயிட்டான். என்ன இதுன்னு சொல்லவே இல்ல. அதுக்கு தான் அவனும் கிளம்பி வந்திருக்கான். வீட்டுல டோட்டலா எல்லாருமே மூட் அவுட். ஆனா இப்பவும்
எங்க அப்பா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்னாச்சு? என்னாச்சா? ரோட்ல போய் அவ 5க்கும் 10க்கும் அதிர்ஷ்டம் வித்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பொம்மிய சித்தார்த்துக்கிட்ட இருந்து பிரிக்கலாம், டைவர்ஸ் வாங்கணும்.